இது எனக்கு இல்லை, எல்லாருமே இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின், இந்த இதில் வந்து நான் வாடி வாடி சாங்ன்றதான் அப்போ கொரியோகிராஃப் பண்ணியிருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல வந்து அந்த இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பயங்கரமா கொண்டாடினாங்க. 20 வருஷம் கழிச்சு இப்போ ஜென்சி இல்லையா, அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்க, அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணது பல ஸ்பெஷல் இருக்கு எனக்கு பர்சனலி. என்னன்னா வந்து வி கிரியேஷன்ஸ்ல வந்து தானு சாரோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது. ஏன்னா அப்பதான் மாஸ்டர் நான் 1 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன், திருப்பாச்சியில். அதுக்கப்புறம் பண்ண 2வது படம் இது. அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் பயங்கர பிளாக் பஸ்டர் சாங்கில் வந்து பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் வந்து ஜீவா சார் மறைந்த ஜீவா சார் வந்து ஜீவா சார்னா அவரோட பயங்கர ஃபேனு. நான் அஸ்டா இருக்கும் போதே அவரோட ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கும், அவர் எப்படி மேக்கிங் பண்ணுவார்ன்றது நான் சொல்ல போது ஒன்றா அவரோட ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஃபோட்டோகிராஃபி நான் அவரோட வேலை செய்ய போகிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர ஒரு எவர் கிரீன் மூமெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து விஜய் சார் ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இவ்வளோ சூப்பர் சாங்கு ப்ளஸ் வந்து நம்ம என்னதான் கொரியோகிராஃப் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து இன்னைக்கு அதை அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அதோட வரவேற்புக்கு காரணம் மிக முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான். அவர் வந்து அவர் தியேட்டரில் வரும்போது இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதுலாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது. அது ரொம்ப சூப்பர். இன்னும் கூட என்னன்னா இப்போ வருத்தம் அது வந்து என்ன சொல்றது, இனிமே அது அது வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை. என்ன சொல்றது, நிறைய இனிமேட்டு வந்து அவர் வேற ஒரு பயணத்தை நோக்கி போறாரு. ஸோ அவருக்கு ஆல் த பெஸ்ட். நம்ம வந்து அதை மிஸ் பண்றோமே நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது. பட் அவரோட நல்ல பயணம் வந்து வெற்றி அடைய வந்து சாருக்கு வாழ்த்துக்கள். ஆனா என்னன்னா இப்போ இது பொக்கிஷம் மாதிரி சார், இப்போ நம்ம இந்த படம்லாம் பொக்கிஷம் மாதிரி நமக்கு. அந்த மாதிரி பொக்கிஷம் வந்து விஜய் சாரோட சம்மந்தப்பட்ட சொல்றேன். சார்கிட்ட 3 படம் இருக்கு. ஒன்று சச்சின், அப்புறம் தெரி, அப்புறம் துப்பாக்கி. இந்த அவ்வளோ வச்சிருக்காரு. ஸோ அந்த 3 படத்துலையும் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த டீமோட நான் ஜான் சாரோட இருக்கட்டும், தானு சாரோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத் சாரோவா இருக்கட்டும், விஜய் சார் எல்லாரோடையும் வேலை செஞ்சது வந்து எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து என்னுடைய நன்றிகளும் தேங்க்யூ சார். அதே மாதிரி என்னோட டான்சர்ஸ் டீமாக இருக்கட்டும் அவங்க. அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும், அது என்னோட ஒய்ஃப். உங்களுக்கு தெரியும் லலிதா, நிறைய பேருக்கு தெரியும் லலிதா ஷோபி. அவங்க அப்போ டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, அவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்போ இல்லை, அஃபிஷியலாக கிடையாது. பட் அவங்களோட சப்போர்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட இன்புட் வந்து நிறைய இந்த சாங்கில் அது நம்ம சொல்லாம விடக்கூடாது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்து அந்த என்ன சொல்றது, இன்னைக்கும் வந்து அந்த பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாரும், தொலைக்காட்சி எல்லாருமே, நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம், காட் பிளஸ். ஒரு பொக்கிஷம், ஒரு ஆல் டைம் ஃபேவரட் கொடுத்த நம்ம இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம். உண்மை சொல்ல போனால் எனக்கு ஒரு ரீரிலீஸ் ஃபீலிங்கே வரல. எனக்கு 20 இயர்ஸ் ஆச்சான்றது எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ தேவியை பார்க்கும்போது சரி, ஷோபியை பார்க்கும்போது 20 இயர்ஸ் உள்ள ஸ்பேன் போயிருக்குன்ற ஞாபகம் வரல. கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலி டான்ஸர் வந்து எங்கேயாவது மீட் பண்ண சொல்லுவார், இது மாதிரி வந்து சச்சின் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் கூட சரி ஒரு தேட்டர் 2 தேட்டர் இப்படி பண்ணுவார்னு நினச்சேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு அஃபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா சரி ஓகே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு. கீழே கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ரீரிலீஸா இல்லை ஃபர்ஸ்ட் ரிலீஸா, சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரிலீஸ் பண்ணாரு, தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் ரீசெண்டாக அந்த கிப்லி ஆர்ட்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்தா அந்த குண்டுமாங்கா சாங்க்கு வந்து அந்த கிப்லி ஆர்ட்ல வந்து அப்டேட் பண்ணி அது ஒரு வெர்ஷன் இது பண்ணாரு. இது என்ன இது புது படத்துக்கு கொடுக்குற மாதிரி வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு. உண்மையை சொல்றேன் நான், அந்த ட்ரெய்லர் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அப்பதான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த 20 வருஷமா ஜெயடிவில எத்தனை வாட்டி, யூடியூப்ல எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீரும்ன்ற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர். அதுக்கு வந்து டான்ஸ் சார் பெரிய தேங்க்ஸ். நான் அந்த பக்கமே போல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணாரு. அந்த ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கும் இதை கன்ஃபார்ம்டா தேட்டர்ல பார்க்கணும் ஒரு ஊந்துதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணாரு. தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணா சரி ஓகே தமிழ்நாடு இது அப்படி பரவாயில்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாடு, கேரளா, பாம்பே
பரவாயில்ல கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக வருது. அதுக்கப்புறம் மெல்லமாக பார்த்தா யூகே தியேட்டர் லிஸ்ட்னு வருது. யூகே தியேட்டர் லிஸ்ட், அப்புறம் யூஎஸ்ஏ தியேட்டர் லிஸ்ட், அப்புறம் யூஏ தியேட்டர் லிஸ்ட்டுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்னு பார்த்தா லைட்டாக இது என்ன இது பயங்கரமாக இருக்கு இது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டருக்குள்ள போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு. அது 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜென்ரேஷன் வேற மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இன்டென்ஸ் படங்கள் பார்க்குறாங்க. இது எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம். அதுக்கு முக்கியமான 2 காரணம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் விஜய் சார், நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ். இன்னைக்கு லேட்டஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க தியேட்டர்ல கொண்டாடுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய விளம்பரத்துல தன்னுடைய எல்லா இதுலயும் வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வந்ததுல வந்து டான்ஸருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தேவிசி டிஎஸ்பி உடைய ஒரு குசும்பு இருக்கு. ஓ நீங்க இவ்வளவுலாம் பண்ணி ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வைக்க போறீங்க, இப்ப நான் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு மொத்த தியேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி டோட்டலா வந்து வைப் பண்ண வச்சு சாங்னா இப்படிதாண்டா நீங்க ரசிக்கணும், ஒருத்தன் தியேட்டர்ல வந்து உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி வந்து தியேட்டரையே கான்சர்ட்டால மாத்தின ஒரு மனுஷன் அப்படின்னா அது டிஎஸ்பி. அது நான் சொல்றது வந்துட்டு வெறும் ஒரு குத்துப்பாட்டுக்கோ ஒரு பெப்பி நமக்கு கிடையாதுங்க. நீங்க தியேட்டர்ல நிறைய வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்மூடி திறக்கும் போது சாங்க்கு மொத்த தியேட்டரே வந்து ஒரு பிரேயர் சாங் மாதிரி வந்து தொடர்ந்து பாடுறதை வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு மெலடி சாங், அதுக்கு வந்து டிஎஸ்பி உடைய ஹேட்ஸ் ஆஃப். நிறைய தியேட்டர்ல இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு லைனை போடுறாங்க, ஒரு லைன் ஆஃப் பண்றாங்க, ஜனங்க கண்டினியூ பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மெலடி சாங்கை கூட என்னால தியேட்டர்ல வைப் பண்ண வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணது வந்துட்டு டிஎஸ்பி. இது அடுத்த குசும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோபி மாஸ்டருக்கு. ஓ நீ கான்சர்ட் ஹாலை மாத்திரியா, நான் இங்க டான்ஸ் ஃப்ளோரை மாத்தி காட்டுறேன் அப்படின்ட்டுங்க. அது எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு சில லேடிஸ் இருக்காங்க, அவங்களை பார்த்து எப்பவுமே அப்படியே கோயில் போயிட்டாங்க, இப்பதான் கோயில் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள தியேட்டருக்குலாம் கூட்டு போனோம். அந்த வாடி வாடி சீனி சாங் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கா, இந்த செல்வின்ற இன்னொரு சைடு இருக்கான்ற மாதிரி இறங்கி ஆடி இருக்காங்க. எனக்கு என்ன புரியல, நாங்களாம் அந்த சாங் வந்து 3 to 4 days எடுத்தோம்னாங்க. பட் ஆனா இந்த சாங்கை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய தியேட்டர்ல வந்து ஒரு ட்வைஸ் த்ரைஸ் போடுறாங்க. அந்த த்ரைஸ் போட்டாலுமே மொத்த ஆடியன்ஸுமே கட்டாயம் எந்திரிச்சு ஆடிதான் ஆகுன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஸ்டெப்பு கம்போஸ் பண்ணது டெஃபினட்டா ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஷோபி. டான்ஸ் தெரியாதவங்களுக்கும் வந்து கூச்சப்படுறவங்களுக்கும் யாரா இருந்தாலுமே இந்த நேரத்தில் நான் இந்த சாங்க்கு எந்திரிச்சு ஆடியே தீரணும். அது வந்து டெஃபினட்டா ஆயிரக்கணக்கான வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நெட்ல இருக்கு, அது நீங்க பார்த்தாலே இட்ஸ் ப்ரூஃப். அது ஸோ அதனால இப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸ் இருக்காங்க கூட. நான் இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்றது ஜீவா சார். எனக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்க்கும்போது எங்க இருந்திருப்பாரு, ஐ மைட் கெட் எமோஷனல். இது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட்ராம் சார். அது அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன்ல வந்து நிறைய பேர் பார்க்கும்போது சொல்றாங்க சார் ரொம்ப இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்க, இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்கன்றப்ப அது கூடிய முழு 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 பர்சன் அப்படின்னா ஜீவா சார். எனக்கு படம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட வைப்பை பார்த்து சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட அப்ரிஷியேஷன் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து இருந்திருக்கலாமே, ஜீவா சார் கொஞ்சம் இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா the man behind is such a great visuals அப்படின்ட்டு. பட் anyway wherever he is like he must be feeling happy for us. அது ஸோ ஃபைனலி விஜய் சார் அவர் ஃபர்ஸ்ட் வந்து கதை கேட்டப்ப வந்து அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை, அது வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நியூ டைரக்டர் என்னென்னமோ கேட்கறான், என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ பண்ண சொல்றான் அப்படின்னு எதை பத்தியுமே ஒரி பண்ணிக்காம என்ன கேட்டமோ பண்ணி இது பண்ணாரு. இன்னும் ஃப்ராங்கா சொல்றாங்க, அநியாயத்துக்கு வந்து நான் வந்து அந்த மிஸ்ட்ரி எஃபெக்டுக்காக ஸ்மோக் இது பண்ணாலும் என்னைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. எனக்கு இவ்வளவு எமோஷனல் சீனியே இங்க ஒரு வைக்கிறீங்க மிஷின், இங்க வைக்கிறீங்க மிஷின், எதுவுமே இது பண்ணல. ஈ வாஸ் லைக் கேம் ஃபார் இட், ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அது இது பண்ணாரு. ஸோ அவரு ஆரம்பத்தில் கதை கேட்டு இந்த கதையை கேட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த படத்தை பண்ண முடிவு பண்ணான்னு சொன்னாரு. அந்த வந்து நம்பிக்கை வந்து 20 years கழிச்சும் ஆடியன்ஸ் கொண்டாடும் போது சந்தோஷமா இருக்கு. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு விஜய் சார். இது சொன்ன மாதிரியே வந்து ஒரு விஜய் சார் ஃபேனா வந்து எனக்குமே வந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளியா ஜாயா வந்து ஜாய்ஃபுல்லா வந்து விஜய் சார் பார்க்க முடியாது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் வாட் எவர் இட்ஸ் லைக் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பாத். ஆல் சக்சஸ் டு ஹிம். அண்ட் ஃபைனலி விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேட்டரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து திருவிழா கூட்டம் அப்படின்னா அப்படி மேசிவா இருக்கு. ஒரு படத்தை இப்படி கொண்டாட முடியுமா, இப்படி ரசிக்க முடியுமாட்டுன்னு ஒரு வருஷம் நான் கூட சரி ஓகே ஒரு 5 days ஆயிடுச்சு, இல்ல ஒரு 6 days ஆயிடுச்சு, 7 days ஆயிடுச்சு, கொஞ்சம் இறங்கிடும் அப்படின்னு பார்த்தா அது ஏறிட்டே இருக்கு பார்த்தா அது அவங்க வந்து தளபதி மேல வச்சுக்கிற ஒரு அட்மிரேஷன் இது. ஸோ ஒட்டுமொத்தமா வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ். உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு டீம்ல நானும் வந்து இருந்ததுக்கு வந்துட்டு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ், ஹார்ட்ஃபுல் சந்தோஷம் எனக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனிலியா வந்து ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஜெனிலியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்க ஒரு நார்த் இந்தியன் கேர்ள், அவங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமா தெரியவே தெரியாது. அவங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அவர் சொல்ல போனா ஒரு ஆர்டர்னு பாத்தீங்கன்னா, ஜான் சார் ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் எனி சீன் அப்படின்னாங்க.
சார் நான் கூட என்னன்னா ரொம்ப அதில் நிறைய பெட்டு அவரு வடிவேல் சார் ஒரு பக்கம் அடிப்பாரு, விஜய் சார் ஒரு பக்கம் அடிப்பாரு அப்படின்றப்ப இவங்க கொஞ்சம் திணறுவாங்க. ப்ராம்ப்டிங் எடுத்துக்கலாம் என்ன ஏன்னா ஃபட்டுன்னு போயிட்டே இருக்காங்க 2 பேருமே. அது பட் என்னன்னு பார்த்தா ஜெனியா எடுத்த ஒரு டெடிகேஷன். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, ஜான் சார் எனக்கு நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு இதுல பண்ணி கொடுத்துருங்க நீங்க அப்படின்னாங்க. நான் ஃபுல் படத்தை டயலாக் வந்து என்ன மாடுலேஷன்ல என்ன சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காயத்ரி மந்திர மாதிரி எப்பவுமே பட்டவே அப்படியே நாங்கள் எப்பெல்லாம் நானும் விஜய் சாரை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா விஜய் சார்க்கே ஒரு டவுட் வரும், என்ன நம்ம படத்து டைலாக் தானே வேற ஏதாவது மகாபாரதம் ராமாயணம் ஏதாவது பண்றாங்களா, ஏன் இப்படி ஏதோ அப்படியே அப்படியே மந்திரம் பண்ற மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய டைலாக் மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கும்போது வடிவேல் சார் என்ன கமெண்ட் பண்றாரு, விஜய் சார் என்ன கமெண்ட் பண்றாரு, இதை கேட்டு 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 இது பண்ணாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ட்வீட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஒரு ட்வீட் பண்ணாங்க. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து இங்க ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அவங்க சீன்ஸுக்கு வந்து என்னெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க இந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். நான் அதில் கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இப்போ ஒரு 2 நாள் பண்ணி பார்த்துருப்பீங்க. நாங்களே கேட்காம வந்து ஒரு வீடியோ இது பண்ணி நான் பேசணும் சார், எனக்கு வந்து என்ன சொல்லுங்க, எனக்கு 2 3 தமிழ் வேர்டு மட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்க, மற்றபடி நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து தளபதி ஃபேன்ஸை நான் வந்து தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களா ரெக்கார்ட் பண்ணி இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்க ஷூட்டிங்கில் ஒரு மிஸ்ஆப் ஒன்று நடந்திருக்குது. அது அந்த ஒரு ட்ராஜிக்கல் மூமெண்ட்லையுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட தேங்க்ஸ் வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் ஜெனி. ஸோ ஒன்ஸ் அகேன் இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் தான் சார். ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. சச்சின் த மிரக்கிள் ஆஃப் லவ் இந்த படம் உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ரீசெண்ட் டைம்ஸ்ல பல பிரம்மாண்ட படைப்புகள் தயாரிச்சு அதை வந்து சக்சஸ் ஆறது வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் திங். பட் தொடர்ந்து அந்த ஹிட் படங்கள் மட்டும் கொடுக்காம 20 வருஷம் முன்னாடி வந்த ஒரு படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணி அதுலயும் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ட் இட் இஸ் பாசிபிள் பை த ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா கலைப்புலி எஸ் தானு சார். அன்போடு பேச அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இணைய நாள் இது. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜான் மகேந்திரன் அவர்களே, அங்கிங்கெனாதபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே, எனக்கு வந்து யார் படத்தில் வந்து முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆனா மேல அம்பாரி என்ற பாடலுக்கு நடனம் அமைத்தவர். அம்பாரியிலே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர். அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் ஷோபி பவுல்ராஜ். அவர் வந்து முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர் தான் இந்த பாடலைக்கு நடன இசையமைத்து தந்தார். அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஓரிரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் நான் ஓரிரு நாள் போயிருப்பேன். அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞர்களிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது. இந்த படம் வந்து முதல் வந்து சி சந்திரசேகர் சார் வந்து எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணும் தம்பி வச்சுன்னு சொல்லும் பொழுது நல்லா பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாச்சி, மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்துரையாடும் போது ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான், தம்பி புஷி மாதிரி இருக்கேன் கலகலன்னு போவோம், கேட்குறீங்களா? ஏன் சார் கேட்குறீங்க, அனுப்புங்க சார் அப்படின்னுச்சு. சரின்னு ஜான் அனுப்பிச்சி வச்சேன். 1 ஹவர்லேயே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது, சார் கலகலன்னு போகுது சார், எதை பண்ணலாம் சார் அப்படின்ட்டாரு. இப்படி ஒன்றும் தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான், சோபி சொன்னதும் விஜய் தான். இப்படி ஒரு ஆக்கிரமித்த ஒரு படம் அது. இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் போஸ்ட் ஒட்டும் போதே இது வந்து April 14th வெளியிடுன்னே நான் விளம்பரப்படுத்திட்டேன். ஸோ சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து April 14th 2005 இந்த படத்தை அகிலமெங்கும் திரையிடப்பட்டேன். வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட 200 நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிது. ஆல்பர்ட் மாதிரி இப்போ படத்தை நிறுத்தும்போது கூட அண்ணே நிறுத்தத்துக்கு மனசு இல்லை, பட் கமிட் பண்ணிட்டேன், படம் 200வது நிறுத்துகிற பாரம் கூட 1000 ரூபாய் ஷேர்னே அப்படின்னு சொன்னார்.
இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு 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 அடித்தளன்றது தான் இதை நான் சொல்ல முடியும். அப்படி பயணித்த இந்த படம் வந்து ஊட்டியில் தான் நான் நடக்கணும்னு பயணிக்கும் போது ஜீவாமா தான் கேமராமேன். அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வந்து முதல் வந்து ஷூட்டிங் வந்து இந்த ஊட்டியில் தான் நடக்குது. அதுக்கு முதல் நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லனா துயரத்தில் தமிழ்நாடே ஆழ்ந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செய்து அந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சோம். 4 மணியும் பொழுது வரணும் பிரமாதமாக நடந்தது. இங்கே கம்பகலோவில் செட்டு போட்டு அதனுடைய பேட்ச் ஒர்க்லாம் எடுத்தோம். விஜயன் மாஸ்டர் வந்து 2 ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அந்த 2 ஃபைட்டும் வந்து இதுவரையிலும் அதுவும் ஒரு 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 உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது. ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த 2 சண்டை காட்சிகள் இருக்கும். தேவி பற்றி சொல்லணும்னா 24 மணி நேரம் உழைப்புன்னு உழைக்கிறவர். அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன். சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 10, 12, 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோபியும் தேவிஸ்ரீ பிரசாத்தையும் 2 பேர் நீங்கள் நடிக்கணுப்பா, நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கணும்னு ஆர்வமாக தூண்டி விட்டான். ஆனால் இன்னொருவரெல்லாம் அவங்க 2 பேரும் அதுக்கு வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில் பார்க்கும்போது தேவி போய் அச்சு அந்த மாதிரி எனக்கு இப்போ கூட ஆசையாக இருக்குதியா அப்படின்னு ஒன்று வந்து நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வுகள் அவர் வந்து ஒரு இசையில் வந்து தனக்கு முன்னோடிகள் வந்து தெய்வீகமாக மதிக்கிறவர். அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார், இளையராஜா படத்தையே வந்து அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போனோம். அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல திப்பூஜை பண்ணியிருக்கார். தொழில் பக்தி உள்ளவர், எந்த நேரமும் சதா தொழிலையே புதுமையை உண்டாக்கணுன்றவர். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸு அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுக்குது. அப்படிப்பட்டவர் வந்து இந்த படம் இவ்வளோ பிரமாதமாக போகுது, இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இது வந்து எல்லா தேட்டர் ஓனரும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தா ரோஹிணி பன்னீர்செல்வம் வந்து அண்ணே எல்லாம் கேட்குறாங்கண்ணே, பசங்களாம் வந்து நீங்கள் உடனே சச்சின் ரீரிலீஸ் பண்ணுங்கண்ணே எல்லாம் கேட்குறாங்கண்ணே. ரீலீஸ் எங்கன்னு எல்லாம் ஒரு செய்தி வந்தால் கூட ரீலீஸ் பண்ணணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கும் வந்து அதை இந்த நேரத்தில் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதுவரையிலும் இப்போ சினிமா என்ன ட்ரெண்டில் இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி போகணும் தான் லிரிக் வீடியோ போட்டது, ட்ரெய்லர் போட்டது, போஸ்டர்ஸ் அமைச்சது. அதுக்குண்டான இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எக்ஸ்ட்ராடினரியாக வருது. அன்னைக்கு பண்ண விளம்பரம் செலவு விட இப்போ பண்ணுற விளம்பர செலவு கம்மியாக இருந்தால் கூட ஆனால் பூதாகரமாக எடுத்து போயிட்டாங்க அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும். அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு. 2வது நான் வந்து முதல்ல வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரோகிணி தேட்டர் உள்ள நுழையிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல. அப்படி மிதக்குது ஜனங்க. அதை நீந்திக்கின்னு போகிறேன். என் பேர பசங்களாம் கூப்பிட்டு போகிறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவனை கொஞ்சம் முன்னே அனுப்புங்களா அப்படின்னு இழுத்தும் போகிற அளவுக்கு ஜனத்திரல். அங்கே போகும்போது அந்த கையில் அவங்க கட்டி இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவி ஸ்ரீ பிரசாத்தையும் தம்பி சோபியும் நினச்சி சந்தோஷப்படுறது இல்லாமல் அதில் வந்து விஜயனுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு மேனரிஸும் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கியிருக்கிறாங்க. சோபியும் சரி விஜய் தம்பியுடைய மேனரிஸை வந்து எக்ஸ்ட்ராடினரி புது பாணியில் இருக்குது இன்னைக்கு. அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக அந்த பாடலும் அமைஞ்சது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேரவன் இருக்குது, அங்கேருந்து வரத்துக்கு லேட்டாகும்னு என் பையன் சொல்லுவான் பரந்தாமன். அப்பா அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்று லுங்கி கட்டின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணார்ப்பா அப்படின்னு. இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர், சிறப்பானவர். அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி. அதே நேரத்தில் ரோகிணி தேட்டரு ரேவந்த் தம்பிக்கும் சரி, கமலா தேட்டரு சிதம்பரம் செட்டியாருடைய பேரன் விஷ்ணுவுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொன்னோம். இது இவ்வளோ பெருசாக எடுத்தும் போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம்
தேட்டரில் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது. இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் புதன்கிழமை கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஒரு கூட எது படம் வந்தால் கூட நம்ம தள்ளி பண்ணணுன்றதான் நான் முடிவு பண்ணி 8 நாள் தள்ளி 9வது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எந்த காரணமும் கிடையாது. ஒரே நேரத்தில் 2 படம் வருது, 4 படம் வருது. இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸோட தான் வந்தது. ஒரே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து 8 நாள் கழித்து தான் வந்தது. ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி இடத்துல இல்லை. இந்த சினிமாவை என்னை வளர்த்துருந்து இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆகவே உங்கள்கிட்ட கண்மலங்க சொல்கிறேன், இந்த திரையுலகம் வாழ்வாங்க வாழணும், வையகம் தழைக்க வாழணும், வாழ்வெல்லாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தின்னு இருக்கிறேன். ஆகவே இந்த படத்தில் இந்த பிஸி ஸ்டெடியூலில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே பங்குன்றது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம். அவர் தேட்டர்லேயே போய் பார்க்க போகிறேன்றார். அவரும் சூப்பியும் ஜானும் போய் பாருங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய உழைப்பாக வந்து அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த தேட்டர் உள்ள பார்க்கணும்னு நினச்சா குடும்பத்து பெண்கள்லாம் வந்து எப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது என்னால் மெய்சில் இருக்குது. அது ஜான் ஜானுடைய பங்களிப்பு வந்து துருன்னு இருப்பார் எப்போவுமே. நான் சமீபத்தில் கூட பேசுகிறேன், இதே மாதிரி ஒன்று கதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பு கொடுத்தது மகேந்திர சார் வந்து இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ரொம்ப எனக்கு இந்த கொண்டாட்டத்தை அவர் பார்க்கலன்ற ஒரு வருத்தங்கள் எனக்கு வந்து நெஞ்சில் நிழலாடுது. அவர் இல்லாத இடத்த வந்து அவங்களுடைய மகேந்திரனுடைய துணையாக வந்து அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜானுடைய உழைப்புக்கு வந்து எல்லை இல்லாத பணி, மிக சிறப்பான முறையில் பணியாற்றினார். எந்த நேரம் காஸ்டியூம் கூட அவரே போய் தான் பண்ணுவார். அவர் சொல்லுவார், நிறைய இன்புட் அவுட்புட் எனக்கு கொடுத்துட்டே இருப்பார். அது என்னன்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் அது காரணம். என்னால் செய்கிறதே எடுத்து சொல்ல முடியும். ஆகவே மீண்டும் இந்த மேடையில் அமர்ந்துட்டு கொண்டிருக்கோம். இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்கின பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், உங்களுடைய பங்களிப்பு என்னென்னைக்குமே நான் உங்களுக்கு உற்ற சகோதரன், உற்ற தோழன், எல்லாரையும் நான் ஒன்றா தான் கருதுவேன். ஆக என்றைக்கும் நீங்கள் எங்கள் நெஞ்சத்தில் நிலைப்பிப்பேன். இந்த இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு நீங்கள் திரும்பவும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து உயர்த்தணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரியாஸுடைய பங்களிப்பு அதி சிறப்பானது. அவர் வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து எல்லா பணியும் செய்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி அவன். நல்ல பையன், நல்லா வருவான். வாழ்த்துக்கள்.